அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உடனடி பால் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் பவுடர் 1 கப், சீனி 1/4 கப், நெய் 1/4 கப். முதல்ல ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து பால் பவுடரை கலந்துக்கலாம். அப்போ தான் கட்டிப்படாமல் வரும். மறுபடியும் ஒரு 1/4 கப்பில் பாதி அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சீனியும் இதிலே சேர்த்து கலரலாம். இதுக்கு வெள்ளை சீனி தான் எடுத்திருக்கேன், இல்லைன்னா நிறம் மாறிடும். கொஞ்சமாக நெய் சேர்க்கலாம். மீதம் இருக்கிறத கிளறையில் சேர்த்துக்கலாம். மீதம் இருக்க அந்த தண்ணியும் இதில் சேர்த்துட்றேன். மொத்தம் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கிளற அளவுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த கலவையை அதில் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக கிளற ஆரம்பிக்கணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கணும், இல்லைன்னா தூரில் பிடிச்சிடும். தூரில் பிடிக்கிற மாதிரி இருக்கையில் நெய் சேர்த்துக்கலாம். மீதம் இருக்க நெய்யை சேர்த்துறேன். நெய் 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரை சேர்க்கலாம். ஓரத்தில் இருக்கிறத மாதிரி எடுத்து விட்டுட்டே இருக்கணும், செவந்துடும். சீக்கிரமே இறுகி வந்துடும். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு சீக்கிரம் கெட்டியாகாமல் இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் பவுடர் சேர்த்து கலரிக்கலாம். இது சரியாக வரும். கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கணும். ரொம்ப இலக்கமாக எடுத்திங்கன்னா உருட்டாக வராது. ரொம்ப கலரிக்கிட்டே இருந்தால் திரண்டுரும், கல் மாதிரி ஆகிடும். இந்த பதத்திலே எடுத்துக்கலாம். அப்போ தான் உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இருந்து கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அதிலே வச்சிட்டிங்கன்னா செவந்துடும். இப்போ அதிகமாக இருக்க மாவில் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம். கேசரி கலர் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விடணும். அடுப்பில் இருந்து இறக்கிட்டு கலந்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சி உருட்டி எடுத்துக்கணும். கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கணும். சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். இது உள்ள சின்ன சின்னதாக ஏதாவது பருப்பு வேணாலும் வச்சுக்கலாம். என்ன நிறம் வேணுமோ அந்த நிறம் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். இப்போ பால் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப முருக விட்டுறாதீங்க.
கொஞ்சம் மிருதுவாக இருக்கையில் எடுத்துடணும். நன்றி.